गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरणकमलमिह राम राम वेलकम टू भोजनालया तमिल இன்னைக்கு நம்ம போஜனாலயால பார்க்க போற ரெசிபி ஆலு பராத்தா சிம்பிளான ரெசிபியா இருந்தாலும் ரொம்பவே டேஸ்ட் சூப்பரா ஃபில்லிங்கா இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் எதுக்கு வேணாலும் நம்ம இத சாப்பிடலாம் சோ இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட போஜனாலயா தமிழ் சேனலை மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க இப்போ ஆலு பராத்தா பண்றதுக்கு நல்லா கிட்டத்தட்ட ஒரு 400 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துட்டு இருக்கேன் இது நம்ம as usual சப்பாத்தி மாவு பிசைற மாதிரி தான் சோ வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டா பிசைஞ்சிக்கணும் வேற ஒண்ணும் இல்ல இப்போ தேவையான அளவு salt சேர்த்துக்கிறேன் மாவுக்கு அதுக்கு அப்புறம் கொஞ்சமா ஒரே ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் அதுக்கு அப்புறம் நம்ம பின்னாடி விட்டுக்கலாம் இது ஃபர்ஸ்ட் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கெல்லாம் நம்ம கலந்துண்டாச்சு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்ல சப்பாத்தி மாவு பிசைஞ்சுக்க போறோம் நல்ல சாஃப்ட் டவ்வா பிசைஞ்சுக்கணும் சோ கையால அழுத்தி நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு அப்படியே பிசைஞ்சு எடுத்துக்க வேண்டியதான் நல்லா பிசைஞ்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சோ இப்போ நல்லா அடிச்சு சாஃப்ட்டா பிசைஞ்சாச்சு மேலாப்ல கொஞ்சமா நெய் மட்டும் நான் விட்டு வச்சிருக்கேன் சோ இது ஒரு half an hour ஊறினா போறோம் நமக்கு நிறைய நேரம் ஊறணும்னு இல்ல ஊறித்து அப்படினா பராத்தா பண்றதுக்கு நமக்கு நல்லா இட வரும் சாஃப்ட்டாவும் கிடைக்கும் சோ இந்த மாதிரி மாவு பிசையும் பொழுது கொஞ்சம் அகலமான பேசினா எடுத்துட்டோம் அப்படினா அடிச்சு பிசையிறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும் இது ஊறட்டும் இதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டஃபிங் எப்படி பண்றதுன்னு காமிக்கிறேன் இப்போ ஆலு பராத்தா பண்றதுக்கு நம்ம ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ண போறோம் இதுக்கு ஒரு 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரிச்சு வச்சிருக்கேன் இத ஃபர்ஸ்ட் நல்லா இந்த மாதிரி கையால மசிச்சு விட்டுக்கிறேன் இது நல்லா மசிச்சோம்னா தான் உள்ள ஸ்டஃப் பண்ணும் பொழுது நமக்கு அத மாவுல வச்சு நல்லா அழுத்தி இட வரும் நீங்க ஒழுங்கா இத மசிக்கல அப்படினா அது வந்து அப்படியே மாவுல இருந்து வெளியில வர ஆரம்பிச்சிடும் நம்மளால அது பண்ணவே முடியாது சோ நல்லா இத கையால ஃபர்ஸ்ட் மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா மசிச்சுண்டாச்சு இதுல என்னெல்லாம் சேர்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் dry mango powder அதாவது ஆம்ச்சூர்னு சொல்ற இந்த dry mango powder அது சேர்த்துக்கிறேன் ஜஸ்ட் இதுல ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்கும் அது வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் அதனால அதை நம்ம சேர்த்துக்கிறோம் அதுக்கு அப்புறம் காரப்பொடி காரம் கொடுக்கிறதுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி அல்லது நார்மல் காரப்பொடி உங்களுக்கு எது வேணுமோ சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏத்த மாதிரி நெக்ஸ்ட் தனியா பொடி அதாவது வெறும் வாணலியில தனியா வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன் அந்த பொடி நல்ல வாசனைக்கு நெக்ஸ்ட் கரம் மசாலா இது எல்லாமே ஆப்ஷனல் தான் உங்களுக்கு இது இந்த கரம் மசாலா டேஸ்ட் பிடிக்கல இல்ல ஆம்ச்சூர் பவுடர் இல்ல அப்படினா நீங்க வெறும் காரப்பொடி உப்பு கோரியாண்டர் இது மட்டும் சேர்த்துக்கலாம் அதாவது தனியா பொடி அது மட்டும் சேர்த்துக்கலாம் அதுக்கு அப்புறம் பொடியா நறுக்கி வச்ச கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுற போறோம் அதுக்கு அப்புறம் தேவையான அளவு இந்த ஸ்டஃபிங்க்கு ஏத்த salt போட்டுக்கிறேன் சோ வந்து salt எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நல்லா கலந்து விட்டுக்க போறோம் எல்லாத்தையும் நம்ம போட்டது எல்லாத்தையும் கலந்து விட்டுண்டாச்சு திரும்பவும் சொல்றேன் மசிச்ச உருளைக்கிழங்குல காரப்பொடி தனியா பொடி கொத்தமல்லி உப்பு அப்புறம் ஆம்ச்சூர் பவுடர் அதாவது dry mango powder அதுக்கு அப்புறம் வந்து கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்திருக்கோம் கொத்தமல்லி தழை சேர்த்திருக்கோம் இதுல வந்து ஏதாவது 1 or 2 ஐட்டம்ஸ் மிஸ்ஸிங் அப்படினா பரவாயில்லை இது கோரியாண்டர் பவுடர் காரப்பொடி மஸ்ட் சோ எல்லாத்தையும் கலந்தாச்சு இப்போ இதை எப்படி ஸ்டஃபிங் பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த மாவு நல்லா ஊறிடுத்து ஸ்டஃபிங்கும் நம்ம ரெடி பண்ணியாச்சு இடுறதுக்கு தனியா மாவு எடுத்து வச்சிருக்கேன் இத சின்னதா இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ்ல சப்பாத்தி அளவுக்கு நம்ம குட்டியா எடுத்துக்க முடியாது கொஞ்சம் பெரிய சைஸ்ல எடுத்துட்டு இந்த மாவு ஓரமா வச்சிரேன் சோ இந்த மாதிரி மாவுல தோச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் தோச்சிட்டு as usual நம்ம சப்பாத்திக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ரவுண்டா இட்டுக்கணும் நீங்க இடும் பொழுது கொஞ்சம் நடுவுல கனமாவும் ஓரத்துல மெல்லிசாவும் இடன் வந்தேன்னா அது நம்ம வந்து ஸ்டஃபிங் உள்ள ஸ்டஃப் பண்ணி
திரும்பி வந்து இடும்பொழுது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த உருண்டை ஸ்டஃபிங் வச்சுருக்கோம் இல்லையா, உருளைக்கிழங்கு மசாலா, இதை கொஞ்சமாக இதில் வச்சுட்டு இதை ஒரு மணி பேக் மாதிரி நம்ம பண்ணிக்கணும். மணி பேக் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி மணி பேக் மாதிரி பண்ணிவிட்டு மாவு கொஞ்சம் நம்ம துவச்சிக்கணும். துவச்சுன்ட்டு அப்படியே ரவுண்டாக இட்டுக்க வேண்டியதான். இது வந்து பராத்தாங்கிறதுனால நமக்கு கொஞ்சம் கனமாக தான் வரும். ஸோ கனமாக பண்ணுறது தான் நல்லது. உள்ள ஸ்டஃபிங் இருக்கிறதுனால ரொம்ப மெல்லிசாலாம் இது வராது. ஸோ இந்த மாதிரி அப்படியே நம்ம பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இப்போ இன்னொன்று நான் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி மாவை எடுத்துட்டு ஓரத்தில் கொஞ்சம் மெல்லிசாவும் நடுவில் கனமாகவும் இது மாதிரி வச்சுட்டோன்னா நமக்கு மடித்து ஸ்டஃபிங் பண்ணும்பொழுது அந்த ஸ்டஃபிங் வெளில வராது. இந்த மாதிரி பண்ணிட்டு கொஞ்சமாக இந்த பொட்டேட்டோவை இதில் எடுத்து வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த மாதிரி மூடிக்கணும். அப்படியே மணி பேக் மாதிரி அப்படியே மூடிண்டு வரணும். ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணும்பொழுது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அதுக்கப்புறம் சரியாக வந்துடும், சூப்பராக வந்துடும். இதை நல்லா மூடிட்டு இந்த மாதிரி தட்டை மாதிரி தட்டிக்கணும். ஃபஸ்ட்டு தட்டின்ட்டு மாவில் தூச்சிட்டு இந்த மாதிரி நல்லா மூடின்றணும் ஃபஸ்ட்டு. அதுக்குள்ளே நான் போடுறதுக்கு இங்கே கல் காய வச்சுருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். அப்படியே இதை நம்ம எப்படி வாத்துக்கு போகிறோம்னா நெய் விட்டு வாத்துக்கு போகிறோம். நெய் விட்டு பண்ணினோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ஒன்று நம்ம விட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு இதில் போட்டுக்கிறேன். நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம நெய் விடணும். வெந்திருக்கு, மெதுவாக திருப்பி போட்டுட்டு இங்கே பாருங்க, நல்லா நெய் தடவினோம் அப்படின்னா சூப்பராக உப்பிண்டு வரும். நெய் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். எண்ணெய் வேணால் எண்ணெயில் பண்ணிக்கலாம், நெய்யில் பண்ணால் நல்லாவே டேஸ்ட்டாக வரும். நல்லா வேக விட்டு எடுக்கணும். உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங், இந்த வெளியில் இருக்கிற மாவு எல்லாமே நல்லா வேகணும். அந்த அளவுக்கு நம்ம இதை பார்க்கணும். பாருங்க, கலரே சூப்பராக வந்திருக்கு. நல்லா ரெண்டு பக்கமும் பொறுமையாக வேக விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வரும் ஆலு பராத்தா. இது நம்ம ஒன்று சாப்பிட்டோம்னாலே அப்படியே வயிறு ஃபுல்லாகிடும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கே எதுவுமே வேணுங்கிறது இல்லை. உங்களுக்கு வேணும்னா தயிரில் கொஞ்சம் வந்து உப்பு, இந்த மாதிரி சாட் மசாலா ஏதாவது மிக்ஸ் பண்ணிட்டு தொட்டுன்னு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா ஊறுகாய், எந்த ஊறுகாய் வேணாலும் இதுக்கு மேட்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஊறுகாயும் தொட்டுன்னு சாப்பிட்லாம். நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி வேக விட்டு எடுக்கணும். அப்போ தான் மாவெல்லாம் நல்லா வேகும். இப்போது சூப்பரான ஆலு பராத்தா ரெடி ஆகிடுது. ஊறுகாயும் தயிரில் சும்மா ஜஸ்ட் நான் காரப்பொடி தூவிருக்கேன். உங்களுக்கு வேணா சாட் மசாலா அந்த மாதிரி ஏதாவது தூவிக்கலாம். இது வெறுமனையே சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும். நம்ம ஸ்டஃப் பண்ணியிருக்கிறதுனால இந்த மாதிரி தயிர் ஊறுகாயும் தொட்டுன்னு சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம நோ ஆனியன் நோ கார்லிக்கில் தான் பண்ணியிருக்கோம். ரொம்பவே ஈஸி. மத்தியானம் சமைக்கும் பொழுதே நம்ம ஈவினிங் டிஃபனுக்குன்னு சொல்லிட்டு இந்த உருளைக்கிழங்கை வேக போட்டுட்டோம்னா அது நல்லா ஆறிடும். ஸோ ஈஸியாக வந்து ஸ்மாஷ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அஸ் யூஷுவல் சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு அழகாக ஸ்டஃப் பண்ணிடலாம். வெறும்னா வெண்ணெய் தொட்டுன்னு சாப்பிட்டோம்னா கூட ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. திரும்பவும் ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.